கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துடைய பின்பகுதி. ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது கேட்கிற தேவ பிள்ளையே, உடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறார். ஆரம்பத்தில் இருந்த ஜெப வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா? அப்போஸ்தலர்கள் ஜெப ஜீவியத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். சிலர் சொல்வதை கேள்விப்படுகிறோம், அன்றைக்கி நாங்கள் அப்படிலாம் ஜெபம் பண்ணோம் அப்படின்வாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபித்தான். அப்போது மழை பெய்தது, மழை பெய்யாமல் இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் ஜெபங்களிலே தரித்திருக்க வேண்டும். சவுல் பவுல் ஆன உடனே 3 நாள் உபவாச ஜெபத்தில் அவன் தரித்திருந்தான். அதனால் அவன் அரிய பெரிய காரியங்களை புறஜாதிகள் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக அநேக சபை கட்டுவதற்கு காரணமாக இருந்தான். தானியேலும் ஜெபத்தில் 3 வேளை உறுதியாக இருந்தான். விசுவாசிகளாக நீங்கள், பரிசுத்தவான்களாக நாங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது, அந்த உறுதியான ஜெபத்தில் நாம் எதை கேட்டாலும் தேவன் அதை தருவார். நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும், மன்றாட்டுகள் கேட்கப்படும். பயப்படாதே, நான் உன் விண்ணப்பத்தையும் சத்தத்தை கேட்டேன் என்று சொன்னவர் இழந்து போன ஜெப வாழ்க்கையை மீண்டும் எங்களை புதுப்பித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையான பாதையில் நடத்துவார். நல்ல ஆண்டவரே, மீண்டும் இந்த உறுதியான ஜெப வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற, ஏற்கனவே அந்த ஜெபத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.